தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு பாடலை பாடலாம். കഷ്ടങ്ങളിലും പതറിയിടല്ലേ, കണ്ണുനീരിലും തളർന്നിടല്ലേ. ഞാനെന്നും നിന്റെ ദൈവം, നീ എന്നും എൻ്റേതാണേ. ഞാനെന്നും നിന്റെ ദൈവം, നീ എന്നും എൻ്റേതാണേ. കഷ്ടങ്ങളിലും പതറിയിടല്ലേ, കണ്ണുനീരിലും തളർന്നിടല്ലേ. ഞാനെന്നും നിന്റെ ദൈവം, നീ എന്നും എൻ്റേതാണേ. ഞാനെന്നും നിന്റെ ദൈവം, നീ എന്നും എൻ്റേതാണേ. നിന്റെ വിശ്വാസമോ ഭംഗം വരികയില്ല, അത് പ്രാപിച്ചിടും നിശ്ചയം. അത് പ്രാപിക്കുമ്പോൾ നഷ്ടം ലാഭമാകും, ദുഃഖം സന്തോഷമായി മാറും. നിന്റെ വിശ്വാസമോ ഭംഗം വരികയില്ല, അത് പ്രാപിച്ചിടും നിശ്ചയം. അത് പ്രാപിക്കുമ്പോൾ നഷ്ടം ലാഭമാകും, ദുഃഖം സന്തോഷമായി മാറും. നഷ്ടങ്ങളിലും പതറിയിടല്ലേ, കണ്ണുനീരിലും തളർന്നിടല്ലേ. ഞാനെന്നും നിന്റെ ദൈവം, നീ എന്നും എൻ്റേതാണേ. ഞാനെന്നും നിന്റെ ദൈവം, നീ എന്നും എൻ്റേതാണേ. നിന്നെ തകർക്കുവാനോ നിന്നെ മൂടിക്കുവാനോ അല്ലല്ല ഈ വേദന. നിന്നെ പണിതെടുത്ത് നല്ല പൊന്നാക്കുവാൻ അല്ലയോ ഈ ശോധന. നിന്നെ തകർക്കുവാനോ നിന്നെ മൂടിക്കുവാനോ അല്ലല്ല ഈ വേദന. നിന്നെ പണിതെടുത്ത് നല്ല പൊന്നാക്കുവാൻ അല്ലയോ ഈ ശോധന. നഷ്ടങ്ങളിലും പതറിയിടല്ലേ, കണ്ണുനീരിലും തളർന്നിടല്ലേ. ഞാനെന്നും നിന്റെ ദൈവം, നീ എന്നും എൻ്റേതാണേ. ഞാനെന്നും നിന്റെ ദൈവം, നീ എന്നും എൻ്റേതാണേ. ஸ்தோத்திராண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு மனதார நன்றி சொல்லி மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய எல்லா கஷ்டங்களிலும் நீங்கள் எங்களுக்கு துணையாக இருந்து, எல்லா கஷ்டங்களிலும் நீர் எங்களுக்கு ஆறுதலாக இருந்து, எங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்த போகிற நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆவியானவர் கூடையில் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை முதலாக வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அந்த வேத பகுதியை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்தில் இருந்து தேவன் நம்மளை அழகாக வடிவமைக்கக்கூடிய ஒரு சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார் என்கிறதை சத்தியத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தராகிய தேவன் நம்மளை உண்டாக்கினார், நம்மளை படைத்தார், நம்மளை எல்லாரையும் சிருஷ்டித்தார். நாம் எல்லாரும் அவருக்குரியவர்களாக இருக்கிறோம்.
ஆண்டவராகிய தேவன் நம்மளை எப்படி உருவாக்கி இருக்கிறார் என்பதை ஒரு வித்தியாசமான கோணத்திலே தேவன் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறீர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் எல்லாரும் தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு களிமண் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு குயவன் ஒரு களிமண்ணை எப்படி உண்டாக்குகிறான், எப்படி உருவாக்குகிறான், எப்படி அவன் வனைகிறான் என்கிற காரியத்தை நாம் எல்லாரும் நன்காக அறிந்திருக்கிறோம். இன்றைக்கி நீங்களும் நானும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய கரத்தில் உருவாக்கப்படுகிற ஒரு களிமண்ணாகத்தான் தெய்வம் நம்மளை வச்சிருக்கிறார். அந்த குயவனுக்கு தெரியும் இந்த களிமண்ணை எப்படியாக வனைந்து உருவாக்கி என்ன அதற்கு வடிவம் கொடுத்து அதை எப்படி அழகுபடுத்தி அதை என்ன காரியத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்கிற எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர் இந்த குயவனாக இருக்கிறார். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, ஒரு மண் பாண்டம் அல்லது ஒரு பாத்திரம் அநேகருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக மாறுவதற்கு அது ஆரம்பத்தை நீங்கள் நன்றாக கவனித்து பார்க்கணும். அது எங்கேயோ ஒரு இடத்துல சகதியாக, சேராக, களி மண்ணாக, யாருக்கும் பயன்படாத விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருந்து தான் ஒரு களிமண்ணை எடுத்து கொண்டு வந்து அதை அந்த குயவன் அதை அழகாக வனைந்து வடிவமைத்து அழகுபடுத்தி மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக மாற்றுகிறான். என்னையும் உங்களையும் ஆண்டவர் அவருடைய கரத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கிரியையாக பயன்படுகிற ஒரு பாத்திரமாக நம்மளை மாற்றுவதற்கு ஆண்டவர் நம்மளை எங்கிருந்து எடுத்திருக்கிறார், எந்த சூழ்நிலையிலிருந்து எடுத்திருக்கிறார் என்றால், களிமண்ணாக, உபயோகமற்ற ஒரு மண்ணாக, எல்லாராலும் மிதிக்கப்பட்டு யாராலும் அறியப்படாமல் யாராலும் விரும்பப்படாத ஒரு களிமண்ணாக இருந்த நம்மளை தான் ஆண்டவர் உருவாக்கி பயன்படுத்த ஆசைப்படுறார். நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். பார்த்தீர்களா? ஒரு மனுஷனை எங்கிருந்து கர்த்தரை எடுத்துக்கொண்டு வராரு? அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தான் ஒரு மனுஷனை எடுத்துக்கொண்டு வருகிறார். நீங்கள் தேவனுடைய கரத்தில் பயன்படுகிற ஒரு கனமான பாத்திரமாக மாற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள், விரும்புகிறீர்கள் என்றால் நம்மளை ஆண்டவர் எங்கிருந்து தூக்கி எடுத்துக்கொண்டு வருகிறார்? குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் களிமண்ணாய் கிடந்த நம்மளை எடுத்துக்கொண்டு வந்து தெய்வம் என்ன செய்கிறாராம் பாருங்க, உயர்த்துகிறார். அவர்களை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை. உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு யாருக்குமே பயனற்ற ஒரு வாழ்க்கையாக, ஒரு தூசியை போல, ஒரு குப்பையை போல, ஒரு களிமண்ணை போல எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் யாருக்கும் உபயோகமற்று, உதவியற்று, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை கொண்டு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்கள் ஆண்டவர் அந்த புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் களிமண்ணாய் கிடக்கிற உங்களை எடுத்துக்கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பிரபுக்களோடு அமர பண்ணி உங்களுக்கு மகிமையும் கனத்தையும் உண்டு பண்ண பரலோக தேவன் விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, நீங்கள் இன்றைக்கு யாருக்கும் உபயோகம் இல்லாதவனாக இருக்கிறேன்னு சொல்லி
ரொம்ப புலம்பிக் கொண்டு இருக்கலாம், அழுது கொண்டு இருக்கலாம், எல்லாராலும் வெறுக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி தவிக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி உங்களோட பேசுகிறார் இந்த வார்த்தையை கொண்டு. உன்னை நான் உயர்த்துவேன், குப்பையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து உன்னை ராஜாக்களோடு அமர பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எனவே நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு தேவனை விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மனம் சோர்ந்து போய், நான் ஏன் இப்படி இருக்கணும், என் வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் வரணும்னு சொல்லி கலங்கி கண்ணீர் வடித்து அழுது கொண்டு இருக்கிறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு நம்பிக்கை இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் வரட்டும். என்ன ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக படைச்சிருக்கிறார், நான் தேவனுக்கு மகிமையான சாட்சியாக வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. தேவன் எங்களை உண்டாக்கின உருவாக்கினதின் நோக்கத்தை இந்த நாட்களிலே அறிந்து புரிந்து தேவனை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எதற்காக எங்களை உருவாக்கினீங்கிற அந்த உண்மையை நாங்கள் அறிந்து இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறோமே, இந்த சத்தியத்தின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திரணும். எல்லாரையும் ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.